இந்த ரெண்டாவது ப்ரோ லுக் இருக்குல்ல, இந்த அது படம்லாம் பார்த்தா மார்வல் ஸ்ரேயஸ் ஐயர் கிரிக்கெட்டர் இருடா இருக்கான்ல. தம்பி பேசுனாடா. சரண இல்ல ப்ரோ, ப்ரோ இந்த படம்லாம் நீங்க மார்வல் ஸ்டுடியோஸ் இதான் சரண ஒரு சரி ப்ரோ இந்த படம்லாம் மார்வல் ஸ்டுடியோஸ் கூட போட்டி போடுற மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி நான் பேசல. இந்த கீழே இருக்கான் அவன் தான் சிரிப்பாச்சு எனக்கு அது கேட்ட உடனே. ப்ரோ மனோஜ் ஹாலிவுட் ஹீரோ ப்ரோ அதெல்லாம். யாரா சொன்னது? மனோஜ் ரேவந்த் மனோஜ் ஸ்பீக்கர் கூட நான் ஒண்ணு கேட்கணும். ரேவந்த் கொடுக்குறேன். மனோஜ் வரவே இல்லடா. இருக்கான். மனோஜ் இருக்காரு. கீழே தான் இருக்கான். இரு, நான் உனக்கு கோவஸ்ட் கொடுக்குறேன். போஸ்ட் ஏஐ பண்ண மாதிரி இருக்குது. அது அதுக்கு உட்காந்து இவனுங்க சொல்லுங்க நானுங்க. ஏய் எனக்கு பர்சனலா பிடிக்கலடா. நல்லா போல சொல்லு சார், எனக்கு கேக்குது. மனோஜ் உண்மையிலே போஸ்டர் நல்லா இருக்குதா? நல்லா தான்டா இருக்கு. டேய் போஸ்டர் இல்ல மனோஜ், அந்த மூஞ்சி ஏய் 2 ஷேட் காட்டியிருக்கானுங்க. ஓல்டு வெர்ஷன் ரொம்ப யங்கா காட்டுனது அப்படிதான் இருக்கும். ப்ரோ எங்க இருக்க போட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. அண்ட் அவனோட இல்ல கேப்ஷன்லாம் ப்ரோ பாரு. ஒரே நிமிஷம் ப்ரோ அது ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரோ, ஸ்ரேயஸ் ஐயர். யாரு bro அது? கலாய்க்காம மனோஜ் நான் என்ன கேக்குறேன், நான் சூர்யா வச்சு கூட சொல்றேன். இப்போ சூரியரை போட்டுறல 2 லுக் இருக்கும் சூர்யாவுக்கு, சரியா? ஆமா. அந்த 2 லுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஒன்மோ அது ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து 2 லுக்குமே, சரியா? ஆமா. இது 2 லுக்கு உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்குதா? எனக்கு போஸ்டர் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். நான் பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கு, நானே இங்க சொல்லிட்டு இருந்தேன் பேக்ரவுண்ட். ஏன்னா போஸ்டர் மனோஜ் அவன் கேக்குறது லுக். ஒரு நிமிஷம், விஜயோட யங் லுக் வேணா செட் ஆகாம இருக்கலாம், பட் அந்த ஓல்டு வெர்ஷன் நல்லா தானே இருக்கு. அடப்பாவி டேய், ஓல்டு வெர்ஷன் நல்லாதான். அது இண்டிவிஜுவலோடதுடா. எனக்கு நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கல. மத்தவங்களுக்கு பிடிக்காம அது இருக்கலாம். பிகில் அது பிகில் ராயப்பன் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு பிடிக்கலனால பர்சனோட வியூடா அது. ஓகே ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கு அந்த லுக். செகண்ட் லுக் நீ பாரு சார், மேபி டிஃபரெண்டா இருக்கும். அது பெட்டரா விட்டாலும் நினைக்கிறேன், பாப்போம். செகண்ட் லுக் வந்துச்சா? இல்ல மேபி வரும். தலையில எடுத்து அந்த உடம்பு வேற ஏதோ உடம்புடா, தலை வந்து உனக்கு ஏஐ பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க. பச்சை நான் ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்ல இந்த மாதிரி ஒரு ஜானர்ல ட்ரை பண்ணது கிடையாது. ஒரு பைலட் ப்ரோ ப்ரோ என்ன சொல்றது? கேக்கல என்ன ஜானர் கேட்டேன். இல்ல இந்த ஒரு பேரஷூட் லுக்கோட கேக்குறேன். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோல்ஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல ப்ரோ நீ ஜான் என்ன ஜானர் படம் எனக்கு தெரியல. டைம் டிராவலரா? பேசுறதே கேக்கல ப்ரோ. வந்து டைம் டிராவல் தான் மோஸ்ட்லி சொல்றாங்க. இல்ல இது எப்படி ஆனா இருக்குமே, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கும், இல்லைன்னா இது ஒரு ஏரோநாட்டிக்கல் அது சம்பந்தப்பட்டது இருக்கும். உண்மையாலே இது வந்து டிஃப்ரெண்ட் ஜானர் தான். எனக்கு பேக்ரவுண்ட் சிம்பிளா இருந்தது. எனக்கு லிட்டரலா விஜய் மூஞ்சி தான் ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. அதான் மாமே, விஜயோட லுக் வந்து அந்த சின்ன பையன் லுக் வந்து எனக்கு அவ்வளவு செட் ஆகல. பட் அந்த ஓல்டு வெர்ஷனோட எனக்கு செட் ஆச்சு ப்ரோ. ஒன்னே சின்ன பையன் இல்ல ப்ரோ, இருக்கு தாடி இல்லாம இருக்குது, அவ்வளவுதான். எனக்கு உடம்பு லைட்டா எல்ச்சிக்குது, உடம்பு எல்ச்சி இல்ல, அவ்வளவுதான். 2 மணி உத்து பாருங்க. ஓல்டு விக்கா யங் விக்கா அவ்வளவுதான். அது ஒண்ணே கிடையாது. அது உத்து 2 நிமிஷம் பாருங்க சரண் ப்ரோ, மனோஜ் ப்ரோ, உத்து 2 நிமிஷம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் 5 நிமிஷம் பார்த்தேன் 2 போட்டோ. ஒன்னே அங்க மாற்றல. அபார்ட் ஃப்ரம் ஒன் மோ விஜய் லுக் வந்து சாட்டிஸ்ஃபைடிங்கா இருந்தது. வந்து மெர்சல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த வெற்றிமாறன் கேரக்டர். அது வந்து 300 ரூபா வீக்குடா, அதனால நல்லா இருந்தது. இல்ல அது நல்லா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் ஒன் மோ எனக்கு ஏதோ இந்த ராயப்பன் கேரக்டரும் கேவலமா இருந்தது. எனக்கு என்ன இந்த துணிவுலுக்கே வந்து கலாச்சாங்க நம்ம சைடு. சரண் ப்ரோ நீ பேச ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க, சரண் பாராட்டி விட்டார் அப்படி. உண்மையாலே மெர்சல் அவனுடைய லாஸ்ட்ல வந்ததுல மெர்சல் தான் நல்லது. ஒரே நிமிஷம்டா, நம்ம சைடு வந்து துணிவு லுக்கே கலாச்சாங்க, ஆனா இந்த லுக் எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. துணிவு லுக்லாம் கலாச்சாங்கன்னா சரிடா அவங்க மனசு. விசுவாசம் லுக் கூட ஏதோ சொன்னீங்கன்னா நியாயம். ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் சூப்பரா இருந்தது. விசுவாசம் எல்லாம் என்ன நீங்க இல்லடா, நார்மலா அந்த கெட்டப் அது வந்து ரொம்ப எல்லாருமே ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கு நெகட்டிவ் கமெண்டா.
ஆனா எனக்கு விஜய் இதுல எனக்கு கடைசியா சாட்டிஸ்ஃபைட் ஆனதுன்றது மெர்சல் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அவனுக்கு. லியோ கூட நல்லா இருந்துச்சுடா. டேய் கேவலமா இருந்தது லியோலாம். எனக்கு ப்ரோ மாஸ்டர் சொல்லலாம், மாஸ்டர் நல்லா இருக்கும். டேய் அவனுக்கு லுக் வைஸா மேட்ச் ஆன படம் 2 படம் தான், துப்பாக்கி அப்புறமா இந்த லாஸ்டா வந்து மாஸ்டர் தான் லுக் வைஸா. மத்த எது மரமே நம்ம லுக் வைஸா இல்ல. எனக்கு ஏன் மாஸ்டர் துப்பாக்கி இல்லனா அது அவனுடைய நேச்சுரல். அது சரியா அவன் சரண் வந்து படத்துல போய் உட்காந்து கை தட்டி சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆனா வெளில வந்தனே அந்த படம் வந்து பிடிக்கவே இல்லை. அசிங்கமா கேட்பேன். ஏன்னா உண்மையாலே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனது கடைசியா மெர்சல் ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி ஒரு விக்கெல்லாம் வச்சு செட் ஆகி அந்த லுக் நல்லா இருந்தது மெர்சல். இது ஆக்வர்டா தான் இதுக்கு லுக் விட்டு இருந்தாலே நான் சந்தோஷப்பட்டு ஜாலியா இருந்திருப்பேன்டா. சி அவங்க கொண்டாடுவாங்க. ஒருவேளை நவீன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்து வெளியே விட்டோமா? அசிங்கமா கேட்பேன். எனக்கு அதெல்லாம் சரணே பாத்துட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ராயப்பன் லுக்கே சாட்டிஸ்ஃபைடு, அதனால இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. அவங்க பீ மாதிரி அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. மாறி மாறி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீ ஆகாஷ் மேல பிரகதீஷ் போட்டுருக்க ட்வீட் போறேன். சரி ஏ பண்ணதெல்லாம் போதும். செஞ்சுட்டா வச்சா எப்படி இந்த ஆள் 5 நிமிஷத்துல எதனா ஒன்னு யோசிச்சு போட்டு விட்டுறான். ஆகாஷ் ப்ரோ கங்குவா வந்து 15 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான். சரி நைட்டு 12 மணிக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் கழிச்சு டப்புன்னு எடிட் ஒன்று போட்டு விட்டாரு. டக்கு டக்குன்னு பண்ணிடுறாரு எடிட்லாம் அந்த ஆளு. ஆனா பயங்கரமா பண்றாரு அந்த ஆளு. ஆகாஷ் இவனே நல்லா பண்றான். ஆகாஷ் பேசாம இவனே போட்டுலாம் போல விஜய் டீம் கூப்பிட்டு வச்சு. கரெக்டா பண்றான். ஆனா போட்ட பிக்கு தான் போடுறாப்பல. நான் சிரிப்பா இருக்கு அவர் பண்றது எல்லாத்தையும். வீடியோ கூட நல்லா எடிட் பண்றான். அந்த நீ சொல்ற மாதிரி ஆமா, ஒரு இது விடாம ஒரு என்ன சொல்றது, அந்த எல்லாமே கரெக்டா பண்றா போல. ஒண்ணு கூட சரியில்லை சொல்ல முடியாது. ஆகாஷ் நீ மார்சிங் வீடியோ விட்டுரு, நார்மல் வீடியோ நல்லா எடிட் பண்றான். ஆமா ஏகே ஒரு வீடியோ போட்டுருவான், பிரைஸ் வீடியோ சூப்பரா பண்ணிருப்பான் எடிட். அதெல்லாம் இருடா சரணே, இப்ப எங்க ஆள் வருவார் பாரு உன்னை கடிக்கிறதுக்குன்னு. ஏன்டா கடிக்க போறான்? லுக் நல்லா இருக்கு நான் சொல்றேன். டிகாப்ரியோ என்ன ஏதோ சொல்றான் பாரு. நான் எங்கடா லுக் நல்லா இருக்கேன்னு சரண் ப்ரோ நம்மளுக்கு நான் தெளிவா சொன்னேன். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கான். பேக்ரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லடா. ஏன்டா உனக்கு நம்மளுக்கு அது பேக்ரவுண்ட் இருந்து ஆகாஷ் அது பேக்ரவுண்ட் இருந்து அந்த கலர் ஷேடிங் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆகாஷ். அந்த போட்டோ எல்லாம் அவன் ஏஐ பண்ணிருக்காங்களே அது கரெக்டாவே சொல்றேன் நானு. நான் சொல்லிட்டா வாரிசு ஃபர்ஸ்ட் லுக் எது, வாரிசு ஃபர்ஸ்ட் லுக் எது, பேக்ரவுண்ட் வந்து கேவலமா அடிக்கும் சரியா. இதுல சிம்பிளா ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அவங்க அந்த 2 மூஞ்சி தான் வந்து செட் ஆகல. போஸ்டர் பண்ணலாம்டா, அதுக்குன்னு ஏஐ போஸ்டர் எல்லாம் எடுத்து வச்சு எடிட் பண்ணி இல்ல வருதா 12 மணிக்கு இன்னொன்னு வருதா சார்? ஆமா இன்னொரு போஸ்டர் இருக்கா, செகண்ட் போஸ்டர் 12 மணிக்கு. யாரா சொன்னா? சொல்லிட்டானுங்களா அவங்க பேசலையோ? நான் பேசினா என்ன ஆகாஷ் ப்ரோ ப்ரோமோன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, டப்புன்னு செகண்ட் லுக் வருது போல. செகண்ட் லுக் வருதுன்னு சொல்லி. டிகாபியோ உனக்கு உண்மையிலே பேக்ரவுண்ட் பிடிக்கலையா டிகாபியோ? என்ன இலவடா இது, கேவலமா இருக்கு பேக்ரவுண்ட். ஓகே ஃபயர் யாரா நீங்க? அதுக்கு மேல சிம்பிளா எப்படா பேக்ரவுண்ட் ரெடி பண்றது? இல்ல என்னதுடா அது மேல ஏதோ பறக்குது ஜெட்டா. அவனை பார்த்தாலே பிடிக்காதுடா. எது வந்தாலும் நல்லா இல்ல. அவன் மூஞ்சி நல்லா இல்லன்றது நானுமே சொல்றேன்டா. எனக்கு அந்த இவ்வளவு கேவலமா பண்றான். சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. கோபி பிரசன்னா கேவலமா பண்றான், பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பேக்ரவுண்ட் ஒண்டி தனியா கிடைச்சா எடுத்து பாருங்களா, அது உண்மையாலே சிம்பிளா பண்ணிருக்காங்க. டேய் காலையில தான் வந்துச்சுடா தனியா, அவங்க அது மட்டும் தான் கிராப் பண்ணி விட்டுருந்தாங்களே காலையில. இப்ப கீழே இருக்கிற ஸ்டார்ட் விட்டுருக்காங்க, தனியா தான் வந்தது.
என்னடா இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குடா. இதெல்லாம் போய் நல்லா இருக்குன்ற ஆதிக்கு படமே நல்லா இருக்கும் இதுக்கு. இவனுங்க கோபி பிரசன்னாட்ட கொடுத்ததுக்கு வந்து பிரகாஷ் போட்ட கொடுத்துருக்கலாம், நல்லாவே எடிட் பண்ணி கொடுத்துருப்பாரு. பிரகாஷ் ப்ரோலாம் கலாய்க்காதீங்க ஓகேவா, அவர் இன்னும் சூப்பரா பண்ணுவாரு ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றேன், இவனுங்க வந்து கோபி பிரசன்னாட்ட கொடுத்ததுக்கு பிரகாஷ் ப்ரோட்ட கொடுத்துருக்கலாம்னு சொல்றேன். நல்லாவே எடிட் பண்ணி எனக்கு கொடுத்துருப்பாரு. தெரிஞ்சு அந்த ராயப்பன் கேரக்டர் வந்து வில்லன் நினைக்கிறேன், இது வந்து ஹீரோ. என்ன நீ பேசுற குஸ்தியா? எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு தான் வில்லன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. ஐயோ போட்டுருக்கானே ஏன் வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ட்டு. நீ எனக்கு ஆல் டைம் வந்து ப்ரோ எல்லா படத்துலயும் ஒரே கலர் கிரேடிங் மாதிரி இல்ல. எனக்கு இப்ப சொன்னல இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு, ஆனா எது தெரியுமா ஒரு மாதிரியா இருக்கு, இவனுங்க எடுத்த சூஸ் பண்ண கேஸ்டிங்டா. கேஸ்டிங் தெரியல டிசிக்கு. மைக் பிரசாந்த், ஐயோ பிரசாந்த் பிரபுதேவா, பிரசாந்த் பிரபுதேவா இருக்கான் உள்ள. பிரபுதேவா நடிச்சிருவான்டா. டைட்டில் பாத்தீங்களா எவ்வளவு நறுக்குன்னு கோட்டுன்னு விட்டுருக்காங்க. சரணே சரணே லைலா எல்லாம் இருக்கா மேடா. லைலா பழைய ஆர்டிஸ்டே. இது கலைக்கிறதா இருக்கும். மதனு கவுண்டர்ல போய் டிக்கெட் எப்படா கேப்ப சார்? இந்த காமெடியில நீ வாரிசு அப்ளை பண்ணிட்ட சும்மா இது. நான் அவை படத்துக்கு போய் கவுண்டர்ல டிக்கெட் கேட்க போறேன். இல்ல எனக்கு இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அந்த கேரக்டர் ராயப்பன் மாதிரி இருக்கு. ராயப்பனை ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டாங்க, ஒருவேளை இவன் டைம் மிஷின்ல போய் ராயப்பனை காப்பாத்துறானோ? அதெல்லாம் கிடையாது ப்ரோ. இந்த வயசான விஜய் வந்து அந்த விஜய் வந்து இவன் இமேஜினேஷன் மாதிரி நினைக்கிறேன். அது டைம் நான் வேற இந்த பட்லுக்க தொட்டா இந்த இவரு வருதுடா. சரண நைல்ஸ் அவுட்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குண்டா, அது மாதிரியே இருக்குடா இது. இல்ல அததான் சொல்றேன், இங்கிலீஷ் படம் மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கலர் வந்து அந்த படத்தோட மேல இருக்கு பாத்தா, அந்த ஃபர்ஸ்ட் லுக் செம்மையா மேல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் சூப்பரா இருக்குது. எடிட் பண்ணி போட்டு அத பாருங்கடா, சரியான காமெடியா இருக்குடா. எனக்கு வந்து கலர் வந்து அடிக்கிற மாதிரி இல்ல, அதனால அன்னைக்கே போட்டேன் இது. பிரகாஷ் போன வாரம் போட்டான் அது. அதுக்கு முன்னாடி அவனே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்கான், அது சூப்பரா இருக்குது. டேப் எல்லாம் ஒட்டிட்டு மூஞ்சில. இதெல்லாம் போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற போறா சரண், உன்னை செருப்பால அடிக்கணும்டா. ப்ரோ கோபி பிரசன்னா கேவலமா பண்றான் ப்ரோ எல்லா படத்துக்கும். சரணே பயமா இருக்கு சரணே, நம்ம படத்துக்கு வேணா பண்றான்டா சரணே. நம்மளுக்கு எல்லாம் நல்லா பண்ணுவான்டா, நல்லா பண்ணுவான், பண்றப்ப தெரியும். கலர் கிரேடிங் பாரு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். துணிவுக்கு இதே மாதிரி கலர் கிரேடிங் தான். துணிவுலாம் வந்து குறைய சொல்ல முடியாதுடா, சூப்பரா பண்ணிருக்கான். அது சொல்லவே இல்ல. இப்ப துணியோட போஸ்டர், இந்த போஸ்டர் ஒரே கலர் சொல்றான். திருப்பி நீங்க துணி வந்து அஜித் சாரோடைய லுக்கு காப்பாத்துச்சுறாத. அந்த லுக் வந்து அவ்வளவு கரிஸ்மேட்டிக்கா இருந்தது. அவன் என்ன பேக்ரவுண்ட்ல பண்ணான்றதானே கேள்வி. எதுவுமே பண்ணல அதெல்லாம். இப்ப விஜய் இத எனக்கு தெரிஞ்சு இத ஸ்பாயில் பண்ணது விஜய் லுக்கு. அத காப்பாத்தது அஜித் குமார் லுக். அந்த தாடி, அந்த கரிஸ்மேட்டிக் தான். நீ எடுத்து பாரு. கூலிங் கிளாஸ் போட்டுருவாங்க இருக்கு. தேங்க்ஸ் டு ஜெமினி மேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரியே பேக்ரவுண்ட் விடாமுயற்சிக்கு பேக்ரவுண்ட் இவ்வளவு டீட்டெயிலிங் பண்ணிட்டு ரொம்ப அடிக்காத கலர்லாம் யூஸ் பண்ணிட்டு அஜித் சார் அடிய மொரட்டு லுக்கா தூக்கி வச்சாலே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுல கொஞ்சம் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்ப அவங்க கூட சேர்ந்து
அவன் பண்ணுவான், அவன் போஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுவான்டா. அதான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாம மண்டையில அடிச்ச போடான்றான், போடா புண்டை ஒழுங்கா பண்ணிட்டு வாடா அப்படின்றான். மகி திருமேனி கூட உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் சூப்பரா பண்ணான். அதான் ப்ரோ, நல்லா இல்லன்னா மைய இல்லாத மண்டையில அடிச்சு போடா புண்டை ஒழுங்கா பண்ணிட்டு வாடா அப்படின்றான். இது நல்லா இல்லனால ப்ரோ விஜய் லுக்கு ப்ரோ. நீங்க திருப்பி திருப்பி இதை நல்லா இல்லன்னு யோசிக்கிறீங்க. நீங்க இல்ல அப்படி இல்ல. நீங்க என்னைக்கு விஜய வந்து ஒரு ஏஜர் லுக்குல நல்லா இருக்குன்னு பாத்திருக்கீங்க? இல்ல என்னைக்குமே அது பார்த்தது இல்ல. அது பார்த்தா அப்படிதான் இருக்கும். அவன் டிஃபரெண்டா ட்ரை பண்றான் ப்ரோ, ஆனா அவனுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. அதுதான் இங்க ப்ராப்ளமே. இல்ல அதுதான் உண்மையாலே விஜய் உழைப்பு போடுறான், ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றான். கேக்குது நல்லா. என்ன நல்லா இருக்குன்னா பேக்ரவுண்ட் அடிக்கிற மாதிரியே புடிக்கிற மாதிரி இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கு. என்ன நல்லா இருக்கு நீங்க வாரிசு இருங்க, நீங்க வாரிசு அங்க இருந்து போற இது நல்லா இருக்கு அவனுக்கு, அது சொல்லு. எதான் சொல்லிட்டேனே, எனக்கு வந்து விஜய் லுக்கு பிடிக்கல, பேக்ரவுண்டா பார்த்தா பிடிக்கல. புரியுதா? அவனுக்கு வந்து போஸ்டர்ல இருக்க விஜய் லுக்கு பிடிக்கலையா? இது எல்லாம் நல்லாவே இல்லடா. என்னடா நல்லா இருக்கு, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க திறன்னு. எதுவுமே இல்லடா. என்னடா பேக்ரவுண்ட் இல்ல அந்த ஃளைட் சரியா, அது எல்லாமே அடிக்காத கலரா யூஸ் பண்ணிருக்காங்க. மாதிரி பறக்க விட்டுருக்காங்க. சரி அடுத்து என்ன? அததான் சொல்றேன். நீங்க காப்பி அப்படிலாம் சொல்றீங்க, இருக்க குத்துறது வேற என்ன? அடுத்து என்ன? அதுதான் ப்ரோ சொல்றாங்க. அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த எப்படி சொல்றது, அடிக்கிற கலரா, மூஞ்சில வந்து பளிச்சு அடிக்கிற கலரா யூஸ் பண்ணல. எல்லாத்தையும் பாப்படா, நல்லா இருக்கு நல்லா இல்ல அதை முடிச்சுட்டு போடா அப்படியே. இல்ல எனக்கு பார்க்கும் போது பேக்ரவுண்ட்ல ஏதோ வேலை செஞ்சிருக்கான். இது எப்படி தெரியுமா இருக்கு? TN72 வாய்ஸ் மாதிரி இருக்கு. குரல் இப்படிதான் இருக்கான் குரல். சரண் ப்ரோ நீ அதை விடு. நம்ம படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து டீடைலிங்கா இருந்தா நல்லா இருக்கும், டிஃபரெண்டா. இல்ல அததான் சொல்றேன். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து அடிக்காத கலர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அஜித் சாரோட மொரட்டு லுக் வச்சாலே நல்லா இருக்கும். அடிக்காத கலர்ஸ்னா ரொம்ப பிரைட்டா இல்லாத கலர் சொல்றியா? பிரைட்டா இல்லாத கலர் அப்படி சொல்லு. நீ அடிக்காத கலர் அச்ச கலர் நீ யாருக்கு என்ன புரியும்? இப்போ ரெட்டு வச்சா ஒரு மாதிரி அனாயிங்கா இருக்கும், ஆனா மெரூன் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்ற டிஃபரன்ஸ் பார்த்தா ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான். கௌசி ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்கானுங்க, ஆனா செட் ஆகல. அவ்வளவுதான் மேட்டர். வரும் இல்ல அது விஜய் மூஞ்சி செட் ஆகலன்னு சொல்றேன். செட் ஆகல. அது புதுசா ட்ரை பண்ணிருக்கானுங்க, இல்ல சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆகாஷ் ப்ரோ நைட் எல்லாம் தூங்கிடாதீங்க, அடுத்தவங்க அண்ணனோட SL வேற வருது, பாத்துட்டு தூங்குங்க. அதெல்லாம் வராதுயா, நீங்களே நோட் பண்ணிடுறீங்க. செகண்ட் லுக் வருதான் 12 மணிக்கு ஏதோ. அவன் மட்டும் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் எல்லா லுக்கும் ஒரே நல்ல வருதானுங்க. சரண் ப்ரோ நைட்டு டீடைலா சொல்லுங்க, SL ஏதாவது வச்சிருப்போம், அதை வந்து பாத்துட்டு வந்து சொல்லுங்க. இந்த படத்து மேல இது பத்தியா? அந்த படத்தோட செகண்ட் லுக் எடுத்து போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்த செகண்ட் லுக் அதுவும். சரண் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. அது அவன் அவசரமா பண்ணிருக்கானா இல்ல பொறுமையா டீடைலிங்கா பொறுமையா பண்ணணும்னு பண்ணிருக்கானா? அதை மட்டும் சொல்லுங்க, இந்த 2 இதுக்கு மட்டும். ப்ரோ நீங்க என்னதான் பண்ணாலும் விஜய் மூஞ்சிக்கு அவ்வளவுதான் ப்ரோ வரும். உங்களுக்கு புரிய மாட்டேன். உண்மையாலே அவனுக்கு அந்த ஃபேஸ் இல்ல ப்ரோ. நீங்க எந்த எடிட்டர்கிட்ட வேணாலும் குத்துக்குங்க சரியா, அதுக்கு அவ்வளவுதான். ஏதோ நான் தான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு விஜயோட இன்னொரு ஷேடை காட்டி நல்லா காட்டினதுன்னா ஒருத்தன் தான், அது அட்லி தான். அவனை தவிர எவனாலையுமே முடியாது. அதுவும் மெர்சல்ல ராயப்பன் அவனே தோத்துட்டானே. அவனே பிக்கில் இருக்கும் போது அதை எடுத்துட்டு வர முடியலையே. நம்ம வன்மத்தை தூக்கி வச்சுட்டு பேசினா இதுதான் ஃபேக்ட். ராயப்பன் வருவான்.
சாரி மெர்சல் தான் நல்ல லுக். அதுக்கடுத்தது பிகில் அவன் தோத்துட்டான்றேன். போதைய போட்டு வராதரானா எங்க கேக்குறேன். அவன் ஃபர்ஸ்ட் அத சொன்னான் ஆகாஷ், உன் காதுல இல்ல அது. உன் காதுல வேற நான் சொன்னது பிகில்ல அவன் தோத்துட்டான் சரியா. அவனாலேயே ரீக்ரியேட் பண்ண முடியல. விஜய வந்து மெர்சல்ல ஓரளவுக்கு காட்டினான் அந்த ஷேடு, வெற்றிமாறன் ஷேட. அவனாலேயே திரும்பி ராயப்பன் கேரக்டரை எடுத்து வந்து நல்ல கேரக்டர் அப்படின்னு காட்ட முடியல. பாரு இவனுக்கு வச்சிருக்க டிபி எல்லாமே ஏஐடிபி தான் முக்காவாசி. மாஸ்டர் ஏஐடிபி அவனுக்கு அந்த லுக்குமே கிடைக்கல. அவனுக்கு விஜய் இது பழைய லுக்லாம் எடுத்து எல்லாமே மாஸ்டர் லுக் தான் வச்சிருப்பானுங்க நிறைய பேர். அவன் லுக் வைஸா தான் விஜய். நீ பாரு எல்லாம் இந்த லுக்கு தான். பீஸ்ட்லயும் ஒரே லுக்கு தான். பீஸ்ட் கூட இல்லடா, மாஸ்டர் ஏஐ தான். நான் லுக் பாக்குறேன் ஏஐ லுக்லாம் அவங்க ரெடி பண்ற. டேய் நீ பீஸ்ட் மாஸ்டர் எல்லாமே எடுத்தீங்கன்னா அது விஜயோட ஒரிஜினல் அந்த மூஞ்சி லுக்கு. அவனை வேற கேரக்டரா ஷேட் பண்ணி காட்டினதுன்னா அவன் ஒருத்தன் தான். அதுவும் அந்த ஒரு படம் தான், ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. அவன் ஃபெயிலியர். செகண்ட் டைம் சான்ஸ்ல இதே போல சிவமங்க ப்ரோ. சரண் ப்ரோ இதே ஆளதான் லியோக்கும் பண்ணோம். அப்ப நம்ம வந்து சரி விஎம்கே வேணா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அயலானுக்கு பண்ணும்போது எஸ்கேக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தோம். இப்ப இவனுக்கு மறுபடியும் பண்ணும்போது மயிறு மாதிரி பண்ணிருக்கான். அவனுக்கு செட் ஆகாது அந்த லுக்குமே. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கூட தேவையில்லையா, டேரக்டாவே படம் விட்டுலாம் அவனுங்க. கேட்டீங்கன்னா நான் சாட்டிஸ்ஃபைட் கோபி பிரசனாவா இருக்கல. ஏன்னா அவன் மொகரைக்கு அதுதான் வரும். நம்ம அடாப்ட் ஆயிட்டா மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. எல்லா படத்துக்கும் இந்த ஒரே போஸ்டர் தான். அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அந்த கலர் கிரேடிங் தான். அத விடமாட்டான். அந்த மெரூனு அந்த இதை விடவே மாட்டான். ஸ்கை ப்ளூ தானே அது. கடைசியில என்னடா சரண கூட்டு வந்துட்டுற கௌசி?